ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரகசியத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது நம்மளை நம்பி ஒரு சில ரகசியங்கள சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை பற்றி அடுத்தவங்கள பற்றி கூட நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்கள பற்றி தவறானதை கூட சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கையில அதை வந்து வெளியிட மாட்டோம். அதே அவங்க கூட ஒரு சண்டை வந்து பிரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா, அவங்க என்னென்ன யாரை பற்றிலாம் என்னென்ன சொன்னாங்களோ அதை அவங்கவங்கள்ட்ட போய் சொல்லிடுறாங்க. இந்த மாரி உன்னைய பத்தி இந்த மாரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்கவங்க இப்ப யார பத்தி சொன்னாங்களோ, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க. இவங்க சொன்னத வச்சு அவங்க அவங்க சொன்னவங்க கிட்ட சண்டைக்கு போற மாரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஒருத்தவங்க நம்மகிட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்கன்னா, அத பாதுகாக்கணும். பெரும்பாலும் ரகசியத்த ரகசியமா தான் வச்சுக்கணும். நமக்கே நம்மளாலே காப்பாத்த முடியாத ரகசியத்த நம்ம சொன்னவங்கள வந்து அடுத்தவங்கட்ட சொல்லாதன்னு எப்படி காப்பாத்த முடியும்? காப்பாத்தவே முடியாது. ரகசியம்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சா தான் அது ரகசியம். ஒரு எப்பதான் முக்கியமான நபரா இருந்தாலும், அத வெளியிட்டுட்டோம்னா, அது வந்து நம்மளால காப்பாத்த முடியாது. ஒரு செய்தி வந்து வெளியில போக்கூடாது. அது அது போனா அது பாதிப்ப உண்டாக்கும் அப்டின்னா, அத ரகசியமாவே வச்சுக்கணும். அது இவங்க தானே நம்பிக்கையானவங்க தானே அப்டின்லாம் யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா யார்ட்டயும் இப்போ கால சூழ்நிலை அந்த மாரி இருக்கு. இப்போ ரகசியம் சொன்னா அவங்கள பிடிக்கலன்னா, இப்டி சொன்னான் அப்டிங்கிற மாரி யார பத்தி சொன்னீங்களோ அவங்கள்ட்ட போய் போட்டு குடுத்துருவாங்க. இப்போ அவங்கவங்க நல்லவங்களா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் நம்ம ரகசியத்த அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும்? அது எவ்வளோதான் நம்பிக்கையானவங்களா இருந்தாலும், நம்ம ரகசியத்த அவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏதோ சொல்றத சொல்லலாமே தவிர, ரகசியம்னா ரகசியமா தான் வச்சுக்கணும். அத வந்து அவங்க காப்பாத்துவாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்டின்னா, அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம அவங்க பின்னாடியே சொல்ல போ முடியாதுல்ல. சொல்லி யார்ட்டயும் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. அதுக்கு நம்ம சொல்லாமயே இருந்துக்கலாம். ரகசியங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அது ரகசியம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுச்சுன்னா அது பேர் ரகசியம் கிடையாது. ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டாவே அது ரகசியம் கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.